அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த தமிழ்நாடு வாசகர் வட்டத்தினுடைய தொடர் நிகழ்வுகளில் இன்றைய நிகழ்விற்காக மிக அருமையான தலைப்பில் நூல்களை பற்றியும் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றியும் எழுத்தாளர்களை பற்றியும் வாசகர்களை பற்றியும் கூடி பேசுவதற்காக அமைந்திருக்கின்ற இந்த நிகழ்விற்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் இது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று தொடர்ந்து நம்முடைய தமிழை வளர்ப்பதற்கு சங்கம் அமைத்து இன்றைக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் 100 ஆண்டுகள் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் இந்த 3 சங்கங்களும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகள் இந்த தமிழோடு இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தால், இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிற அமைப்புகளினுடைய சங்கம் என்கின்ற வார்த்தையினுடைய வீரியமும் வீச்சும் நமக்கு புரியும். அந்த விதத்தில் இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது என்றால், நாம் எல்லாம் நினைப்பது போல மேடைகள் அமைத்து அந்த பிரச்சாரங்கள் பண்ணி அல்லது தமிழை எடுத்து கொண்டு போய் தமிழ் பேசுங்கள், தமிழ் வளருங்கள், தமிழில் எழுதுங்கள் என்றெல்லாம் அந்த சங்கங்கள் வளர்த்திருக்குமா என்று யோசித்து பார்த்தால், அதையெல்லாம் விட சங்கத்தில் இருக்கின்ற புலவர்கள், அறிஞர்கள், அன்றைக்கு இருந்த எல்லா தமிழர்களுமே அறிஞர்கள் தான். அதனால்தான் இத்தனை புலவர்கள் அவர்களில் மேம்பட்டு வர முடிந்தது. அவர்களுடைய நூல்களை எல்லாம் சீர்தூக்கி அவைகள் இந்த காலத்தை கடந்து நிற்பதற்கு தகுதி வாய்ந்தவை என்கின்றதை சீர்தூக்கி வலியுறுத்தி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற பணியை அந்த சங்கங்கள், சங்க பலகை என்கின்ற விதத்தில் இந்த தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார். ஆகவே வெறும் தமிழ் வளர்க்கவில்லை, தமிழை உருவாக்கினார்கள். அந்த விதத்தில் இந்த வாசகர் வட்டம் என்பது வெறும் படித்து விட்டு பாராட்டி விட்டு நமக்கு நாமே முதுகில் தட்டி கொண்டு செல்கின்ற ஒரு அமைப்பு அல்ல. இங்கு பேசப்படுகின்ற இந்த நூல்கள், இன்றைக்கு மனு தர்மமும் RSS என்கின்ற நூல் நமக்கு அறிமுகமான உடனேயே இன்றைக்கு நாம் தேட வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் இத்தனை பெரியவர்கள் சேர்ந்து செய்கின்ற இந்த வாசகர் வட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறியதாக இருக்கும். ஆகவே இந்த மிகப்பெரிய ஒரு அருமையான செயலை செய்கின்ற இந்த உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி இதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கின்ற நூல் சுப்புஜி அவர்கள் தமிழறிந்த, தமிழ் உலகம் அறிந்த, தமிழ் தெரியாதவர்களும் அறிந்த, உலகறிந்த ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர். சிந்தனையாளர்கள் எல்லாம் எழுத்தாளர்களாக இருக்க முடியாது, எழுத்தாளர்கள் எல்லாம் சிந்தனையாளர்களாகவும் மாறிவிட முடியாது. எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல, சிந்தனை எழுத்தாக உருவாவது என்பது ஒரு தவம். அந்த தவத்தை இத்தனை ஆண்டுகள், 75 ஆண்டுகள் செய்திருக்கின்றார்கள். அதெல்லாம் தாண்டி இந்த 75 ஆண்டுகள் அவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் இப்படித்தான் இருந்திருக்குமோ என்கின்ற ஒரு காட்சியை புலப்படுத்துகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற இந்த நூல் சில பயணங்கள், சில பதிவுகள். இதனுடைய கட்டமைப்பு என்று பார்த்தால் இது சுயசரிதை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்ல முடியவில்லை. நான் இங்கு பிறந்தேன், இன்னாருக்கு மகனாக இருந்தேன், இந்த பள்ளியில் படித்தேன் என்றெல்லாம் வரலாற்று நுணுக்கங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நூலாக நமக்கு இது தெரியவில்லை. சுயசரிதை என்கின்றது இன்றைக்கு மேற்கு சமுதாயத்திற்கு, மேற்கு உலக எழுத்திற்கு ஒரு புதிதான விஷயம். 1854 தான் இத்தாலியில ஒரு அம்மா, ஒரு மருத்துவர், கணிதவியலாளர் சுயசரிதம் அப்படி எழுதுனாங்க அப்படின்னு படிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் கூகுள்ல அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான முட்டாள்தனமான ஒரு வாதம். அறிவார்ந்த ஒரு சமூகத்திலிருந்து நாம இன்னும் அதை படிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய எல்லா விஷயங்களுமே தன்னுடைய சுயத்தை புகுத்தி தான் இந்த பதிவுகள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தா, ராமனுடைய சபையில லவனும் குசனும் போய் தன்னுடைய கதையை தான், என்னுடைய அப்பா எப்படி இருந்தாரு, எங்க அம்மா எப்படி இருந்தாங்க, என்னுடைய வரலாறு இருந்தது என்று பதிவு பண்ண ராமாயணம் நம்முடைய இதிகாசம். வேதவியாசர் அவரே ஒரு கதாபாத்திரமாக, அந்த குலத்திற்கு ஒரு மூத்தவராக தன்னுடைய வரலாற்றை
தானே எழுதி தானும் அதில் ஒரு பாத்திரமாக வந்து அதற்கு பின்னரும் அந்த வரலாறு முடிந்த பின்னரும் இருந்து அந்த பதிவுகளை செய்து கொண்டு வந்தது சுயசரிதம் இல்லையா? ஆனால் நாம் எல்லாம் இன்றைக்கும் சுயசரிதம் என்றால் அந்த இத்தாலியில் எழுதியவர்களும் வடநாட்டில் எழுதிய சில எழுத்தாளர்களை பற்றியும் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சுயசரிதமாகத்தான் நடமாடி கொண்டிருக்கின்றோம். பதிவு செய்வது என்பது புத்தகம் ஆகின்றது. இதே போல சிந்தனையாளர்களா நம்முடைய தமிழில் சுயசரிதம் என்று சொல்வதெல்லாம் தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். உவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய சரித்திரத்தை எழுதியிருக்கின்றார். ராமலிங்கம் பிள்ளை எழுதியிருக்கின்றார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற கலைஞர் கருணாநிதியும் எழுதியிருக்கின்றார்கள் நெஞ்சுக்கு நீதி என்று. வனவாசம் என்று கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். விளையாட்டாக சிறு வயதில் செய்த விஷயங்களிலிருந்து ராக்கெட் விட்டது வரைக்கும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கண்டுபிடித்தது வரைக்கும் சுஜாதா தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த சுயசரிதம் என்கின்ற விதத்தில் நாம் நிறைய தெரிந்தோ தெரியாமலோ படித்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த நூல் சுயசரிதம் என்கிற இலக்கணத்தை தாண்டி ஒரு பரிமாணத்தை நமக்கு காட்டுகின்றது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நூலை படித்த விதத்தில் ஒரு வாரத்திற்குள்ளதான் படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இங்க வந்தவுடன் கேட்டார்கள், நீங்கள் சுப்புஜியை சந்தித்திருக்கிறீர்களா? எத்தனை ஆண்டுகளாக அறிமுகம்? அவருடைய நூல்களை படித்திருக்கின்றீர்களா? இது எதுவும் இல்லாத ஒரே தகுதியினால் தான் நான் இங்கு பேசுகின்றேன். ஏனென்றால் சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைய வேண்டும், அது இப்படி அமைய வேண்டும். படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அது இந்த நூலாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இத்தனை அறிமுகத்தோடு அவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. அறிந்தவர்களை பற்றி பேசுவதும் தெரிந்தவர்களை பற்றி பேசுவதும் சில சார்பு வந்துவிடும். இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய பெரியவர்கள், ஆசான்கள் என்றால் அவர்களை புகழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த நிர்பந்தம் இல்லாமல் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் அல்லவா? அந்த பதிவு எனக்கு இன்றைக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த சுயசரிதம் எப்படி ஒரு மனிதனுடைய டெபினிஷன் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா, ஒரு நூல் எழுதப்படும் பொழுது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனப்பரிமாணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு மருத்துவராக எனக்கு தகுதி இருக்குதா என்று தெரியவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, தன்னுடைய வார்த்தைகளில் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது, அவர் வாழ்ந்த காலத்திற்கு அவர் செல்கின்றார். பின்னால் நான் இத்தனை கல்லூரியில் படித்தேன், இந்த நண்பனோடு இருந்தேன், இந்த விஷயத்தை செய்தல் சொல்லும் பொழுது, இன்று எழுதப்பட்ட காலத்திலிருந்து பின்னாடி சென்று அவருடைய நினைவுகள் எல்லாம் சீர்தூக்கி மறுபடியும் வாழ்ந்து 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 அந்த வாழ்க்கையினுடைய மேம்பட்ட நிலையை கொடுக்கின்றார். அந்த 2 பரிமாணங்கள் எழுத்தாளனுக்கும் எழுத்துக்கும் இருக்கின்றது. அந்த 2 பரிமாணங்களை தாண்டி எல்லா நூல்களிலும் ஒரு கதை படிக்கின்றோம், ஒரு கவிதை படிக்கின்றோம், ஒரு இதிகாசம் படிக்கின்றோம் என்றால் இந்த 2 பரிமாணங்களோடு ஒன்றாக நாமும் சேர்ந்து கொள்வோம். 3 பரிமாணங்கள் இருக்கும். எழுதுகிறவர், எழுத்து, படிப்பவர், இந்த 3 அமைந்து விடுகின்றது. ஆனால் இந்த சுயசரிதையில் மட்டும் இன்னும் சில பரிமாணங்கள் இருக்கின்றன. அவரோடு சேர்ந்து அவருடைய காலத்தில் பயணிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது ஒரு பரிமாணம். அந்த பயணிக்கின்ற காலத்தில் நடந்த நிகழ்வுகள், செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் பொருத்தி பார்க்கத்தான் செய்வோம். அது ஒரு பரிமாணம் அமைந்திருக்கின்றது. சோ படிக்கின்றவனும் எழுத்தாளனாகின்ற ஒரு நிலை அந்த இடத்தில் கிடைக்கின்றது. இந்த 2 எழுதுபவன், எழுத்து, படிப்பவன், அவனுடைய அனுபவம் 4ஐயும் தாண்டி 5வதாக சுயசரிதம் ஒன்றை கொடுக்கின்றது. இவர் இப்படி இருந்ததனால்தான் இப்படி வந்தார், இனிமேல் இப்படி நடக்கும். நான் இதை படித்ததனால், இதனுடைய அனுபவத்தை நான் பெற்றதனால் இனிமேல் இப்படி ஆகலாம் என்கின்ற ஒரு 5வது பரிமாணத்தையும் இந்த சுயசரிதம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதுதான் சுயசரிதனுடைய வெற்றி. அந்த எழுதிவிட்டு என்னை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் என்றால் சொல்லுவதற்கு என்ன இருக்கின்றது? எல்லா மனிதனுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் அந்த வரலாறு இன்னொரு மனிதனை உருவாக்குவது என்பது ஆச்சரியமான விஷயம். அதைத்தான் இந்த நூல் செய்திருக்கின்றது. நான் படிக்கின்ற காலத்தில் யாரையும் பற்றி புகழ்வது நம்முடைய சம்பிரதாயம் அல்ல, நம்ம அப்படி செய்வதும் இல்லை. ஆனா எப்படி எனக்கு என்ன கிடைச்சது? மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை படிச்சதுனால எனக்கு என்ன கிடைச்சது? பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கையை படிச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சது? நான் எப்படி ஆனேன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாதான் அந்த சுயசரிதைக்கும் அதை எழுதினவங்களுக்கும் மரியாதை. அதை இந்த நூல் மிக சரியாக நமக்கு கடத்தி இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சுயசரிதையில் இதெல்லாம் நடந்தது. காந்தியடிகள் பணத்தை திருடினாரு, அம்மாவுக்கு தெரியாம இறைச்சி சாப்பிட்டாரு, பொய் சொன்னாரு, இதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்த சிறு சிறு நிகழ்வுகள். ஆனால் அந்த நிகழ்வுகள் அவர்களை எப்படி உருவாக்கினார்? ஒரு சின்ன விஷயத்தில் ஹரிச்சந்திரன் கதையை கேட்ட மகாத்மா காந்தி எப்படி சத்தியத்தை நம்பினாரோ,
எப்படி ஒரு பிரதிஜையை வைராக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தினாரோ, சத்தியாகிரகத்திற்கு சிறு வயதில் எப்படி விதை போடப்பட்டதோ அதே போல இந்த நூலினுடைய ஆசிரியர் சுப்புஜி அவர்கள் ஒவ்வொரு படிக்கற்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளால். அந்த உருவாக்குவதற்கு எல்லாருக்கும் சூழல் கிடைத்தது, எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைத்தது, மனிதர்கள் கிடைத்தார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு செடி போட்டோசிந்தசிஸ் சொல்றோம், ஒரு விதை ஒரு பெரிய விருட்சமாக வளர வேண்டுமென்றால் மண் வேண்டும், தண்ணி வேண்டும், காத்து வேண்டும், சூரிய வெளிச்சம் வேண்டும், அது வளர்வதற்கான சூழல் வேண்டும், அழியாமல் பாதுகாக்கின்ற சூழலும் இருக்க வேண்டும். எல்லாம் இருந்தும் நாமெல்லாம் இருப்பது போல இருந்தால் பிரயோஜனமே இல்லை. ஆனால் அவர்கள் அதையும் காப்பாற்றி இந்த சூழலில் கூட எந்த மாறுபட்ட சூழலில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நீங்கள் இந்த புத்தகத்தை படித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கு இங்கு அமர்ந்திருப்பவர் கருவாடு விற்றிருக்கின்றார்கள், மீன் வலை செய்து விற்றிருக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் எப்படி கடந்து வந்தார் என்றால் அங்கெல்லாம் அவர் பக்குவப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசானாக இத்தனை பேரை உருவாக்குகின்ற சூழ்நிலையை அந்த வாழ்க்கை அவருக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. அப்ப நாமெல்லாம் எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம், ஏதாவது பாடம் படிச்சோமா யோசிப்பா. நல்ல பள்ளிக்கூடங்களை படிச்சோம், நல்ல பெற்றோர்களுக்கு குழந்தைகளாக இருக்கின்றோம், நல்ல ஆசிரியர்கள் அமைந்தார்கள், நல்ல நூல்கள் கிடைத்தன படிப்பதற்கு. அதையெல்லாம் படிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரமும் கிடைச்சது. இந்த மொபைல் போன் எல்லாம் தாண்டி நம்ம நேசிப்பதற்கும் மனிதர்கள் இருக்கின்றாங்க. ஆனா நம்ம என்ன அந்த உலகத்துக்கு கொடுத்தோம், என்ன சாதிச்சோம், யாருக்கு ஆசானானோம் யோசித்து பார்த்தால் நாம் இன்றைக்கு ஒரு குற்ற உணர்வோடு அந்த நூலை அணுகுகின்ற ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு பிரமிப்பு. அவர்களுடைய அந்த ஆற்றல் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த ஆற்றல் இங்கோ நாகப்பட்டினம், ஜெயங்கொண்ட சோழபுரம் என்று இருக்கின்ற கிராமத்திலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து, இன்றைக்கு இருக்கின்ற சென்னை அல்ல, அன்றைக்கு நடந்தே செல்ல வேண்டிய காலகட்டம், பட்டினி, வறுமை, கஷ்டம், எந்த தொழிலிலும் நிலைக்காதது. அவர் தன்னுடைய வெற்றியை பற்றி அதிகமாக பேசவே இல்லை, தான் சந்தித்த சங்கடங்களை பற்றி அதிகமாக பேசவில்லை. இயல்பான விஷயங்களை சாதாரணமாக போனேன் நடக்கவில்லை, போனேன் நடந்தது, இப்படிங்கிற விஷயத்திலேயே அவ்வளவு விஷயங்கள் தத்துவார்த்தமாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன, சொல்லப்பட்டிருக்கின்றன. இதிலிருந்து அவருக்கு நமக்கு கிடைக்கின்ற முதல் பாடம், தன்னைத்தானே சரியாக வெளிப்படுத்திக் கொள்கின்ற நேர்மை அந்த எழுத்தில் இருக்கின்றது. தன்னை புகழ்கின்றது என்பது எல்லாருக்கும் முடியும். நான் அதெல்லாம் சாதிச்சேன், இதை படித்தேன், காலேஜில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன், அங்க போய் சர்டிபிகேட் பார்த்தா தான் தெரியும். ஆனா நாம அந்த நேர்மை, அதுல போய் நான் இதை செய்ததுனால இதை பண்ண அப்படின்னு நம்ம சொல்லல. அந்த எழுத்தை ஒரு நேர்மையோடு கொடுக்க முடிஞ்சது. அந்த களம் தான் இந்த மனிதரை நமக்கு இவ்வளவு பெருசா உருவாக்கி இன்றைக்கு 75 ஆண்டுகள் இத்தனை நூற்கள் என்று ஒரு பெரிய சித்தாந்தத்தையே உடைத்து இன்னொரு சித்தாந்தத்தை உருவாக்குகின்ற வல்லமை பெற்ற சிந்தனையாளர். திராவிட மாயை என்கின்ற நூல் நான் முழுமையாக படிக்கவில்லை, நிச்சயமாக படிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் இருந்த ஒரு சிந்தனைகளை கட்டு உடைத்து மறுபடியும் ஒரு சிந்தனையை உருவாக்குவது என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் சில குறிப்பிட்ட மனிதர்களால் தான். அது ஸ்டாலினோ, சித்தர்களோ, பெரியாரோ அல்லது அதற்கு முன்னால் இந்த சிந்தனையாளர்களோ ஒரு கட்டை உருவாக்கி உடைத்து காட்டினார்கள். அதனால்தான் அவர்களுடைய சிந்தனைகள் இத்தனை ஆண்டுகள், அம்பேத்கரை பற்றி இன்னைக்கு 137 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் இதுவரை இருந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி காட்டினார்கள் உண்மைத்தன்மையோடு. அதே போல ஒரு மாயையை உடைத்து அந்த மாயையை விட இன்னொரு உண்மையான விஷயத்தை கொடுக்கின்ற வல்லமையை இந்த அனுபவங்கள் தான் அவருக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த அனுபவங்களில் வெறும் சூழல் மட்டுமல்ல, கிராமத்தில் இருந்தும் நகரத்தில் இருந்தும் டெல்லிக்கு போனோம், கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம், இதெல்லாம் தாண்டி அவரை உருவாக்கிய இந்த மனிதர்கள், அவர் உருவாக்கிய மனிதர்கள் எங்கிருந்தோ இந்திரலோகத்தில் இருந்தோ வெளி உலகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆசான்கள் அல்ல. நாமெல்லாம் பிறந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் 1967 நடந்த ஒரு புரட்சி, தமிழ்நாட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திராவிடர் மாயை என்கின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்ட பொழுது அவர் சாட்சியாக இருந்திருக்கின்றார். நான் பிறந்திருக்கின்றேன், பல பேர் சாட்சியாகவும் இருந்திருப்பீர்கள். ஆனால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் இந்த உலகத்தில்? இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள், பார்த்தார்கள், நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தோம், தொலைக்காட்சி இருந்தது, பத்திரிகைகள் இருந்தன, இன்றைக்கும் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அதை பற்றி ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது, அதை இதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். எப்படி இத்தனை பெரிய மனிதர்களை அவர்கள் நெருங்க முடிந்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எம்ஜிஆரை சந்தித்திருக்கிறார்கள், சிவாஜி கணேசனை சந்தித்திருக்க முடிந்திருக்கின்றது, கபில் தேவை சந்தித்திருக்கின்றார்கள்,
இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி இவருக்கு நெருக்கமானார்கள் என்றால் எனக்கு ஆச்சரியமாகப்படவில்லை. ஏனென்றால் எண்ணங்கள் அதற்கான வலிமையுடையவை. இதை இன்றைக்கு நாம் நம்முடைய பிரதம மந்திரியை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான எண்ணமும் எண்ண குவிப்பும் செயல்திறனும் இருந்தால் பிரதமரும் நாமும் சந்திக்கின்றது நிகழ்ந்தே தீரும். அப்போ அந்த எண்ணத்தினுடைய விஷயம் நாம போய் சும்மா ஒரு சால்வை போட்டுட்டு வர்றதுக்கு நாம தேவையில்லை. இத்தனை எண்ண குவிப்போடு ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதர் இத்தனை பெரிய மனிதர்களோடு, உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், புட்டபர்த்தி சாய்பாபாவினுடைய நெருக்கத்தில் இருந்திருக்கின்றார்கள். காஞ்சி மகாமுனிவர் அவருடைய செயல்களை எல்லாம் அணுக்கமாக இருந்து அவர்களுடைய நூல்களை படித்து கணபதி அவர்களுடைய அணுக்கத்தில் அந்த மகானை பற்றி தெரிந்து இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கும். முதலில் ஜனசங்கத்தினுடைய கூட்டம் சென்னையில் நடக்கின்ற பொழுது ஜி அவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது உரையாற்றிய ஜனசங்கத்தில் உரையாற்றியவர் நம்முடைய மதிப்புக்குரிய வாஜ்பாய்ஜி அவர்கள். வாஜ்பாய்ஜி அவர்கள் பேசும் பொழுது அவருடைய கால்கள் ஒரு நிலையில் நிற்காது, ஆடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் நடனமாக பேசுவார் என்று எழுதியிருக்கின்றார். பார்ப்பதற்கு காட்சி கண்முன்னால் வருகிறது அல்லவா. அவர் ஒரு சிறந்த நரேட்டர். வாஜ்பாய் பேச்சை நாமெல்லாம் நேரில் கேட்பதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்தது. தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கின்ற கவிஞர், பெரிய நாடக நடிகர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சமுதாயத்திற்கு மேல் அக்கறை இருக்கின்ற அந்த வாஜ்பாய்ஜி பேசும் பொழுது ஒரு நடனம் போல ஆடிக்கொண்டு பேசுவார் என்று எழுதிக்கும் பொழுது கண்முன்னால் அந்த காட்சி வருகின்றது. ஆனால் அதோடு அவர் நின்று விடவில்லை. ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் வாஜ்பாய்ஜி சொல்வார்களாம், இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் டெல்லி செங்கோட்டையில் ஜனசங்கம் கொடி ஏற்றியே தீரும் என்று வாஜ்பாய்ஜி அவர்கள் ஒவ்வொரு கூட்டம் முடிக்கும் போதும் சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாமரை தீரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் சொன்னார்கள். அப்போ எங்க இருந்து விதை புறப்பட்டு இந்த விருட்சமாக வளர்ந்து நமக்கெல்லாம் அடையாளம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு தேசத்திற்கு முக்கியமானதா இல்லையா? நாம் யாரோ ஒரு மனிதனுடைய வரலாறு என்று நாம் கடந்து போய்விட முடியுமா? ஒரு மாணவர்கள் எல்லாம் இதெல்லாம் எப்பொழுது அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுகின்றார்கள் என்றால், அவர் மாணவராக இருக்கும்போதே உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாம கூட தான் பல நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருப்போம். சாப்பிட்டுக்கிட்டே நடத்துவோம். உணவுக்கு இடையில் நடத்துறது உண்ணாவிரத போராட்டம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் வரலாறுகள்லாம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நடத்தும் பொழுது மாணவர்களை நிறைய சேர்ப்பதற்காக ஒரு யுக்தி கடைபிடித்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் நாம் அதை செய்தால் நிறைய வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த உண்ணாவிரதம் முடிக்கும் பொழுது ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் உண்ணாவிரதம் இருக்கிறவங்க அதை குடிச்சு விரதத்தை முடிப்பாங்க. ஜி யோசிச்சாங்க, நிறைய மாணவர்கள் வரணும்னு சொன்னா உண்ணாவிரதம் முடிக்கும் போது கொடுக்கின்ற உணவு மசால் தோசையா இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மசால் தோசைக்கு காசு எங்க போகணும்? அந்த ஒரு ஹோட்டல்காரர்கிட்ட போய் இத்தனை பேருக்கு மசால் தோசை எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படிங்க, என்னால் அவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க, இருக்கிற வரைக்கும் கொடு. எவ்வளவு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் திறமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. நான் உருவத்தில் சிறியவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது இப்பொழுது மாறிவிட்டோம். என்சிசியில் சேருவதற்காக என்னுடைய ஆசிரியரிடம் போய் நின்றேன். எதற்காக என்சிசியில் சேருகிறேன் என்று கேட்டார்கள். தேசப்பட்டு யூனிஃபார்ம் போடணும் அப்படிலாம் இல்லை. என்சிசியில சேர்ந்தா சாயந்தரம் டிஃபன் தருவாங்க, அதனால என்சிசியில சேரலாம், பூரி கிழங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த ஆசிரியர் என்ன நேரம் நிக்க சொன்னாங்க. உனக்கு 2 காலம் நேரமே நிக்கல, நீ என்சிசியில கிடையாதுன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருந்திருக்கின்றது. என்னுடைய அம்மா அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். என்சிசி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய பையன் வருவான், அவனை சேர்க்காதீங்கன்னு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ பூரியும் போச்சு, என்சிசியும் போச்சு. அப்ப யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன என்எஸ்எஸ்ல சேர்த்தாங்க. நான் தொடர்ந்து சில வேலைகள்லாம் செய்துட்டு வந்தோம். இப்போ மசால் தோசைக்காக வந்தவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இங்கு பெரிய தேச பணிகளை எல்லாம் மாற்றி கொண்டிருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தால் அவர்களுடைய அந்த ஆற்றல் மிக வலிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஐயா நெருக்கமாக வந்து விட்டார்கள். எனக்கு 2 நிமிடங்களில் முடித்து விடுகின்றேன். ஆகவே இந்த புத்தகம் அனைவரும் ஒரு மனிதனுடைய வெறும் வரலாறு மட்டுமல்ல, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே இதை நாம் மெதுவாக படிக்கலாம். 360 பக்கத்தை என்னை மாதிரி பேசுவதற்காக 2-3 நாட்கள் கண் விழித்து படிப்பது என்பது அது வெறும் கடமைக்கு படிப்பதாக அனுபவித்து படிப்போம். ஒவ்வொரு விதமாக அனுபவித்து படிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தினுடைய வீச்சு நமக்கு புரியும். ஆகவே இந்த புத்தகத்தை பற்றி ஒரே ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றேன். சில பயணங்கள், சில பதிவுகள். ஜி என்ன நினைத்து இந்த தலைப்பை வைத்தார்கள் என்று தெரியவில்லை. வாழ்க்கை பயணம், ஒரு இடத்தில் தொடங்கி ஒரு இடத்தில் முடிவது. ஆனால் வாழ்க்கை பயணம் அல்ல, பயணங்கள். ஒரு திசையில் கொஞ்ச நாட்கள் போவோம், மறுபடியும் திருப்பி வருவோம், இன்னொரு திசையில கொஞ்ச நாள் போவோம், நிற்போம், மறுபடியும் நடக்க ஆரம்பிப்போம். இப்படி பயணங்களாக தொடர்ந்ததுதான் வாழ்க்கை. ஆனா டெய்லி நித்தியமும் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து கொண்டிருப்பதெல்லாம் நினைவுகள்,
அந்த நினைவுகள் பதிவுகள் ஆகின்ற பொழுது வரலாறு ஆகின்றது. ஆகவே சில பயணங்கள், சில பதிவுகள் என்கின்ற ஒரு நியாயமான அர்த்தமான தலைப்பை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நூலையும் படித்து இதை படிப்பதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் இந்த வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவராக சில விஷயங்களை யோசிக்க முடியும், ஆனால் இத்தனை பெரிய அறிஞர்கள் மத்தியில் என்னுடைய வார்த்தைகளை எப்படி சொல்ல முடியும் என்ற தயக்கத்தோடு தான் வந்தேன். இணக்கமாக இந்த வரிகளை கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த வாய்ப்புகளையும் நாம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, சுப்புஜி அவர்களுடைய 100 ஆண்டு அவர்கள் இருந்து நாம் நடத்தும் பொழுது அவர்களுடைய பல நூல்களை பற்றி நாம் பாராட்டுகின்ற விதத்தில் இறைவன் நம் அனைவருக்கும் ஆயுளையும் செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஹிந்த்.